Yeah, came through flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping, yeah, I'm country boy. என் பேர் நாராயணன், அஸ்வினோட அப்பா நான் தான். சின்ன வயசில் விளையாட கற்றுக்கிறப்ப அங்கே மவுண்ட் எஃப்சின்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் அவனை விளையாட விட்டேன். அப்போ அங்கே விளையாட விட்டதுலேருந்து அவனுக்கு நல்லா விளாட்றான்னு சொல்லி கோச்செல்லாம் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை ரொம்ப நாள் அங்கே விளையாடிட்டு இருந்தான். எங்கே டோர்னமெண்ட்டு விளையாண்டாலும் சின்ன பையனாக இருந்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவான். போயிட்டு எல்லா இடத்துலையும் பெஸ்ட் பிளேயர் அவார்டு தான் வாங்குவான். வாங்கியிருக்கப்போ ரொம்ப நாள் அந்த கிரவுண்ட்லேயே இருந்தான், மவுண்ட் எஃப்சிலே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிரேட் கோல்ஸ்னு ஒரு அகாடமி இங்கே இதில் இருக்குது, அடையாரில் இருக்கப்போ அவன் அங்கே போய் ரொம்ப நாள் விளையாடிட்டு இருந்தான். அவங்களும் நல்லா கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கிரேட் கோல்ஸில் கற்றுக் கொடுத்துட்ருக்கப்ப அதுக்கப்புறம் பஞ்சாப்லேருந்து செலெக்ஷனுக்கு வந்தாங்க 2023. அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பசங்க எல்லா இடத்துலேருந்தும் வந்தாங்க செலெக்ஷனுக்கு, செலக்ட் ஆகிறதுக்கு. அதில் அஸ்வின் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனான். அவன் செலக்ட் ஆகி தமிழ்நாட்டிலேருந்து இவன் ஒரு ஆள் தான் இப்போ பஞ்சாபில் இருக்கிறான். அப்போ அவன் பஞ்சாபில் இருக்கிறப்ப அவன் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் அவங்க அம்மா தான் அவனோட நகையெல்லாம் கொடுத்து அடகு வச்சு அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் போட்டு இது பண்ணி அவ்வளோ தூரம் பார்த்துன்னு இருந்தது அவங்க அம்மா. அப்புறம் நான் போய் நானே கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துன்னு இருந்தேன். வந்துன்னு இருக்கப்போ 4 வருஷமாக அது மாதிரி தான். வருஷத்தில் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் லீவ் விடுவாங்க, அந்த லீவுக்கு வருவான், வந்துட்டு இருந்தான். அப்புறம் அவனை விடுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்ட்டு அவனுக்கும் தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத விஷயம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் பேர் அஸ்வின். எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு மவுண்ட் எஃப்சி விளாட்னேன். அதுக்கப்புறம் எங்கள் கோச் லோகேஷ் கோச் தான், அங்கே தான் நல்லா 4 வருஷமாக விளாண்டேன். அதுக்கப்புறம் கிரேட் கோல்ஸ் போனேன். கிரேட் கோல்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மினர்வா பஞ்சாபில் ட்ரையல் எடுக்க வந்தாங்க. 150 பேர் வந்தாங்க, நான் ஒருத்தன் தான் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் போய் கோச்சா கப் அண்ட் ஹெல்சிங்கி கப் ஜெயிச்சுட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபின்லாண்ட்ஸ் போனோம், ஹெல்சிங்கி கப் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் கோச்சா கப் ஜெயித்தோம் ஸ்வீடனில். அந்த வின் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மெடல் கொடுத்தாங்களா, அப்போ எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா விட்டு பிரிஞ்சது தான் ரொம்ப கஷ்டம். அப்படியே லீவில் வரப்போ அவங்க அம்மா கூட தான் இருப்பான். அவங்க அம்மா தான் அவனுக்கு எல்லாமே, அவங்க அம்மா தான் சாப்பாடெல்லாம் அவனுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அவன் வந்தானா பண்ணுறப்ப அவன் இருந்து 4 வருஷமாக இருந்தான். இப்போ லாஸ்ட் இயர் தான் என்னாச்சு, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியறப்போ ஒரு நாளும் அவங்க அம்மா டைலஸ் போகிறப்ப எதுவும் ஆகிடக்கூடாது, என் பையன் வர வரைக்கும் நான் இருக்கணும், எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு அவங்க டைலஸ் போயிட்டு ஒரு நாளும் போயிட்டு வரப்போ வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க பையன் வந்துடுவான்னு வெயிட் பண்ணாங்க. அவன் பையன் லாஸ்ட் இயர் வந்து அவங்க கூடயே தான் இருந்தான், அவங்க அம்மா கூடயே தான் இருக்கிறப்ப அப்புறம் லீவெல்லாம் முடிஞ்சு அவன் ஊருக்கு போகிற டைமில் ஆகஸ்ட் 22 அவனுக்கு டிக்கெட் புக் பண்ணது. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது அந்த டைமில். அப்போ இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணான், அவங்க அம்மா 18 நைட்டு அவங்க அம்மா ப்ராக்டிஸ் போயிட்டு இவன் கூட்டின்னு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணால், அவங்க அம்மா லாஸ்ட் ரூமில் படுத்துட்டு இருந்தாங்க. வாமா நீ என் கூட படுமான்ட்டு அவங்க அம்மாவை கூட்டின்னு வந்து அவன் கூட படுக்க வச்சுட்ருக்கப்ப என்ன பண்ணாங்க, அவன் கூடயே தான் இருந்தான் இவன். அப்போ நான் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. ரொம்ப உடம்பு முடியல. அப்போ என்ன பண்ணாங்க, அஸ்வின் தலையை தடவிட்டே இருக்கிறப்பங்க சரி தூங்கிட்டு காலைல நல்லா ஆகிடுவாங்க, நான் காலைல டைலஸ் போகணுன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் காலைல 6 மணிக்கு எழுப்பினா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க கூடயே இருந்து. எது ஒன்றும் அழுதாலும் அம்மாக்காக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சரிம்மா அப்படின்ட்டு அவன் இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணான், அவன் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணான், அம்மாக்கிட்ட சொல்லிடுப்பா, அம்மா குட் நைட் சொல்லுப்பா, அம்மாவுக்கு உமா கொடுத்தேன்னு சொல்லுப்பா அப்படின்னு இன்றைக்கும் சொல்லுவான். அவனோட கனவு அவன் போய் இந்தியாவுக்கு விளையாடணுன்ட்டு இன்றைக்கி இந்தியாவுக்கு போய் ப்ராக்டிஸ்லெல்லாம் எவ்வளோ பசங்க இருந்து இவன் இந்தியாவுக்காக அங்கே செலக்ட் ஆகி போய் விளாண்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அவங்க அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ இதுவாக இருக்குது. இவனோட கஷ்டம் தான் எல்லாமே, இவனோட இதுவும் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவங்க எல்லாமே இவங்க அம்மாக்காக தான் இவன் பண்ணது.